பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. லேப்டாப் என்பது பரிசு பொருள் கிடையாது, உலகத்தை நீங்கள் ஆள்வதற்காக உங்கள் கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்றும், இது செலவு திட்டம் கிடையாது, எதிர்கால தலைமுறையினருக்கான முதலீடு என்று சென்னையில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான 10 லட்சம் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். மேலும் ஏன் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துகிறோம், ஏன் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துகிறோம், மாணவர்களை வளர்த்தெடுத்தால்தான் மாநிலம் வளரும், நாடு வளரும். அதனால் நம்முடைய ஆட்சியில் நான் முதல்வன், புதுமைப்பெண், தமிழ் புதவன், இப்போது இந்த லேப்டாப் திட்டம் என்று பேசியிருக்கிறார். மேலும் திராவிட இயக்கம் என்பது அறிவியக்கம், அறிவுக்கும் முக்கியத்துவம் வழங்குகின்ற இயக்கம். அதனால்தான் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். 2 பெண் சீடர்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்தில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். பத்திரிகையாளர் ராம்சந்தர் சத்ரபதி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர். அவரை பற்றி தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் குர்மீத் ராம் ரஹீம் சிங் என்பவர் தேரா சச்சா சௌதா என்ற ஆன்மீக அமைப்பின் தலைவர், சாமியாராக இருக்கிறார். இவர்தான் 2017ஆம் ஆண்டு 2 பெண் சீடர்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக 20 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர் ராம்சந்தர் சத்ரபதி கொலை வழக்கிலும் தண்டனை பெற்றவர். ஏன் இவரை பேசியிருக்கிறது இன்றைய விடுதலை தலையங்கம் என்றால், 2017ஆம் ஆண்டில் சிறை தண்டனை பெற்ற இவர் 15 முறை பிணையில் வெளிவந்திருக்கிறார். இன்றைக்கும் டெல்லியில் திகார் சிறையில் உமர் காலித் என்பவர் 5வது முறையாக அவரது பிணை மனுவானது ரத்து செய்யப்பட்டிருக்கும் சூழலில்தான் இந்த சாமியார் கடந்த 5ஆம் தேதி 40 நாட்கள் பரோலில் வந்திருக்கிறார். எனவே தான் இது குறித்து இன்றைய விடுதலை தலையங்கம் மிக தெளிவாக, அவர் இதுவரை 405 நாட்கள் பரோலிலேயே வெளியே இருந்திருக்கிறார். பரோலில் வெளிவருபவர்கள் எந்த கூட்டத்திலும் பங்கேற்கக்கூடாது. ஆனால் இந்த குர்மீத் ராம் ரஹீம் சிங் சாமியார் என்பவர் காணொளி வாயிலாக தொண்டர்களை சேர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓரிடம் என இல்லாமல் பரோல் காலங்களில் இவர் பல இடங்களில் தங்கியிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தபோது இவர் பரோலில் வெளிவந்தார். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் போதும் பரோல் இவருக்கு வழங்கப்பட்டது. 2020 முதல் 2024ஆம் ஆண்டு வரை அவர் 259 நாட்கள் பரோலில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் விரைவில் ஹரியானாவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வரும் நிலையில் மீண்டும் அவர் பரோலில் கடந்த 5ஆம் தேதி வெளியே வந்திருக்கிறார். இந்திய சிறைகள் மற்றும் சிறைவாசிகள் சட்டம் 1894 பிரிவு 6 படி மாதம் 3 நாட்கள் மட்டுமே பரோல் வழங்கலாம். ஆனால் இந்த ஹரியானா சாமியாருக்கு அரசியல் காரணங்களுக்காக கண்மூடித்தனமாக பிணை வழங்கப்படுவதை வைத்தே புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பெயர்தான் பிஜேபியின் மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு விடுதலையின் தலையங்கத்தில் இது குறித்து மிக தெளிவாக எத்தனை ஆண்டில் எத்தனை முறை அவர் வெளியில் வந்திருக்கிறார், என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று அந்த தலையங்கம் சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. இன்று பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வரும் ஏப்ரல், மே மாதங்களில் அசாம் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அசாமை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் முன்கூட்டியே தயாராகி வருகிறது. இதற்காக முக்கிய பொறுப்பை மக்களவை உறுப்பினர் பிரியங்கா வதோராவிடம் காங்கிரஸ் அளித்திருக்கிறது. அசாமின் வேட்பாளர் தேர்வுக்குழு தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தை அதிக நாட்கள் ஆட்சி செய்த முதலமைச்சர் என்ற சாதனையை
சித்தாராமையா படைத்துள்ளார். இதன் மூலம் முன்னாள் முதலமைச்சர் தேவராஜ் அரசின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை இடங்களை இரட்டிப்பாக்க சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சகம் திட்டமிட்டிருக்கிறது. புற்றுநோய், நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறது. குடலின் நல்ல ஆரோக்கியம் மற்றும் உடல் பருமன் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது. பழைய சோறு, அதன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்துக்கான பலன்கள் குறித்த கருத்தரங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்த நிகழ்வில் உரையாற்றியிருக்கிறார். தனி பெரும்பான்மையுடன் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலைதான் உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து தெரிவித்திருக்கிறார். கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். உச்சநீதிமன்ற ஆணையை காற்றில் பறக்கவிடும் பாஜக ஆளும் மாநில அரசுகள் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் வீடுகளை இடிக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற கடுமையான எச்சரிக்கையை மீறி டெல்லி அரசு அப்பகுதியில் உள்ள குடிசைகளை இடித்து வருகிறது. கீழடியை விட்டு சுமார் 1150 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் வெளியேறியது ஏன் என்ற ஆய்வின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட புதிய தகவல் இன்றைய விடுதலை நாளிதழில் வெளிவந்திருக்கிறது. மேற்கத்திய தடைகளை பொருட்படுத்தாமல் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு நிதி அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்திய இறக்குமதிகள் மீதான வரிகளை மேலும் அதிகரிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க நாடு சிறைப்பிடித்திருக்கிறது. வெனிசுலாவை இனி நாங்கள் தான் நிர்வாகம் செய்வோம் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் ஐநா சபையின் அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற்று வருகின்றது. வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதல் குறித்து முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான இந்திய ரயில்வேயில் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. ரயில்வேயில் 22,000 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கல்வித் தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டுமே போதுமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியிடங்களுக்கு கணினி வழி தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். கணினி வழி தேர்வில் கணிதம், திறனறிவு, பொது அறிவு கேள்விகள் இடம்பெறும். 100 மதிப்பெண்களுக்கு 85க்கு மேல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று படித்தால் இதில் எளிதாக வேலை பெறலாம். கணினி வழி தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு 100 வினாக்களுடன் நடைபெறுகிறது. இதற்கான கால அளவு 1 மணி நேரம் 30 நிமிடங்கள். கணினி வழி தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு அடுத்ததாக உடற்தகுதி தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆபாசமான மற்றும் சட்டவிரோத உள்ளடக்கங்களை நீக்குவதோடு இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து வெளியிடும் பயனர்கள் மற்றும் கணக்குகளுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என்று எக்ஸ் சமூக வலைதள நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டில் பேசப்படும் மொழிகளில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஏதுமில்லை. மக்கள் அனைவரும் தங்கள் தாய்மொழி மட்டுமின்றி பிற மொழிகள் அனைத்தையும் மதித்து நடக்க வேண்டும் என ஹிந்தி என்று கூறும் ஒன்றிய பாஜக அரசிற்கு அதன் கூட்டணி கட்சி தலைவரான ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு அவர்கள் மறைமுகமாக அறிவுரை கூறியிருக்கிறார். மும்பை திராவிடர் கழகம் மற்றும் மும்பை பகுத்தறிவாளர்கள் இணைந்து நடத்திய சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழா 2 நாள் நடைபெற்றது. அதில் 2ஆம் நாள் நிகழ்வில் மராட்டிய அமர்வில் கலந்து கொண்டு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். அவர் பேசிய போது மகாராட்டிராவின் சமூக அரசியலை இன்று நேற்றல்ல சுமார் 100 ஆண்டுகளாக பேசியும் எழுதியும் வருகிறது திராவிட இயக்கம் என்றும் அதற்கு முன்பாகவே ஜோதிராவ் பூலே அவர்கள் இத்தகைய சிந்தனைகளை 200 ஆண்டுகளுக்கு முன்பே மராத்தி மண்ணில் விதைத்திருக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர் சத்ரபதி சிவாஜியின் முடிசூழலில் நடைபெற்ற ஆரிய ஆதிக்கத்தை கண்டித்து 1927ஆம் ஆண்டு, அதாவது 93 ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சி நடத்திய ஜஸ்டிஸ் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த சர் ராமசாமி மாவீரன் சிவாஜி எனும் தலைப்பில் தலையங்கம் எழுதியதையும் தந்தை பெரியாரின் மாணாக்கரான
அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் எனும் தலைப்பில் எழுதிய புத்தகத்தையும் குறிப்பிட்டும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார். மேலும் குறிப்பாக ஒன்றை சுட்டிக்காட்டி இருந்திருக்கிறார். சத்ரபதி சிவாஜியை பார்ப்பனர்கள் வஞ்சித்தது போல் சாகு மகராஜ் அவர்களையும் வஞ்சித்த போது அந்த சங்கராச்சாரியாரையே மாற்றி வேறொருவரை நியமித்தவர்தான் சாகு மகராஜ் என்று வரலாற்றில் சுயமரியாதைக்கான கம்பீரமான பக்கங்களையும் புரட்டி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் அந்தந்த மொழிகளின் பண்பாடுகள் வளர வேண்டும் என்றும் அம்பேத்கரை ஆரியம் கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது, அதை நாம் துணிச்சலுடன் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஆசிரியர் அவர்கள் பேசி மாநாட்டிற்காக உழைத்த அத்துணை தோழர்களுக்கும் எங்களது தலை தாழ்ந்த நன்றிகள் என்று கூறி உரையை முடித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள், பகுத்தறிவு திரைப்படம், குறும்படம், ஆவணப்படம் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.